ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பூரி வித் குருமா குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம். கோதுமை மாவு சிம்பிளாக கோதுமை மாவு, அப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், உப்பு 3 வச்சு தான் நான் வந்து நல்லா உப்பிட்டு வர மாதிரி ஒரு பூரியை செய்ய போகிறேன். பாருங்கள். இப்போ வந்து நல்லா கோதுமை மாவுக்குள்ளே உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி, எண்ணெய் 3ஐயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரத்துக்காக நல்லா குத்திகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அந்த விரிசல்லாம் எதுவும் இல்லாமல் வரும். இதுக்கு முன்னாடி நான் பூரி பண்ணியிருக்கேன், எதுவுமே அப்படி வந்ததில்லை, உப்பிட்டு வந்ததில்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் பார்த்து செஞ்சிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்தே ஆகணும் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பயும் விரிசலாக இருந்தது. அதுக்கப்புறம் அது சரி நல்லா அதை வந்து பிசைஞ்சு விரிசல் இல்லாமல் பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து பூரி தேய்க்கிறதுக்காக நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிகிட்டு இருந்தேன். அதை உருட்டிட்டு வந்து பூரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து தேய்க்கிறதுக்காக நான் அதை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு இருந்தேன். எப்படியோ ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கப்பு மூடி இருக்குல்ல, அந்த தட்டம் அதை வச்சு ஷேப் கொண்டு வருவேன். இந்த டைம் நானே ஷேப்பாக உருட்டிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி பூரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் பூரி எப்படி வந்திருக்குன்னு. இதில் வந்து நான் என்ன பண்ணேன், எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக உப்பு மட்டும் போட்டேன். ஆனால் அப்பயும் எண்ணெய் குடிச்சிச்சு பூரி. அதுக்கப்புறம் நம்மளை சாஃப்டான பூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக